ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பிவிஏ ட்ரேடர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு மார்க்கெட் கிராஷை பற்றி பார்ப்போம். இந்த வீக் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கீழே வந்துட்டுருக்கு. ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்னு எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் கிராஷுக்கு என்ன காரணம்? ஸோ இந்த மார்க்கெட் கிராஷ்லேருந்து வந்து மார்க்கெட் திருப்பி இமீடியட்டாக மீண்டும் மேலே போகுமா? அதுதான் இந்த வீடியோவில் குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டினோட கிராஷுக்கு காரணம் ஈரான் இஸ்ரேல் வார். ஈரான் வந்து ஆயில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அல்லது வந்து ஒரு ஈரான் அது மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து ஆயில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, அங்கே ஒரு வார் வருது அப்படின்னாக்கா ஆயிலினுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு குளோபல் எக்கனாமியை பாதிக்கும். ஸோ ஒரு வார் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு ட்ரேடிங், அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியர் சுச்சுவேஷன் வரும். ஸோ யார் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களாம் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து அவங்களுடைய பணத்தை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அது இந்த சேவ் பண்ணும்போது அவங்க அங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து செல் ஆஃப் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ எல்லாருமே பண்ணும்போது பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, எஃப்ஐடிஐ இவங்கெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து கிராஷ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ரீசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த யுஎஸ்னுடைய டேரிஃப் த்ரெட் இல்லைங்களா, அது வந்து கொஞ்ச நாளாகவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போலாம் ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஏதாவது அறிக்கை விடும்போது உங்களுக்கு வந்து அதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகி கீழே வந்துட்டுருக்கு. ஓகே, இது ரெண்டு தான் மேஜர். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து மெயினான ரீசன் இப்போ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்த வாரம் கிராஷ் ஆனதுக்கு. ஸோ இதுலேருந்து குயிக்காக மீண்டும் மேலே போகுமா அப்படின்னா போகிறதுக்குரிய வாய்ப்பு வந்து இமிடியேட்டாக இருக்குமான்னா இல்லை. பட் இதன் பிறகு வந்து இன்னும் கீழே போகுமானா, ரொம்ப கீழே போகுமான்றது வந்து எனக்கு தெரியல. பட் ஆனால் ஐ டோன்ட் திங்க் அது வந்து ரொம்ப கீழே போகுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் செல்லிங் ப்ரெஷர் ஆல்ரெடி வந்துடுச்சு. ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இதன் பிறகு வந்து இந்த இடத்துல வந்து ஓரளவு சைட்வேஸ் போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இதன் பிறகு வந்து இந்த வார்னுடைய சுச்சுவேஷன் ரொம்ப சிவியர் ஆகி இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி இன்வால்வ் ஆகி அவங்க ஏதாவது கொஞ்சம் இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னமும் கீழே போகும். இன்கேஸ் இது வந்து இதே சுச்சுவேஷனில் இப்போ 2 கண்ட்ரியும் வந்து திருப்பி ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது மார்க்கெட் வந்து இப்போ எங்கே விழுந்திருக்கோ அங்கேருந்து சைட்வேஸில் போயிட்டு எப்போ இந்த ப்ரெஷர்லேருந்து கொஞ்சம் ரிலீஸ் கிடைக்குதோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது.